கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களிடம் மீட்பு பணிகள் பற்றியும் அவர் கேட்டறிந்து வருகிறார். அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சிவசங்கர் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதேபோல பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரனும் உடனிருக்கிறார். கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலமாக தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது. விழுப்புரம் மழை பாதிப்பு தொடர்பாக அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது? நிச்சயமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெஞ்சல் புயல் கடையை கடந்த பிறகு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யப்பட்டு வருகிறது என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். முக்கியமாக புயல் பாதித்த இடங்களுக்கு முக்கிய அமைச்சர்களை அமைத்தும் முக்கிய மூத்த அதிகாரிகளை அனுப்பியும் அங்கு பல்வேறு நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் செய்வதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இன்று காலை முதலே சென்னை குளத்தூரில் தனது தொகுதிக்கு நேரடியாக சென்று பல்வேறு இடங்களில் பார்வையிட்டு அங்கு ஆய்வுகளையும் மேற்கொண்டார். அதன் பின்பாக தற்போது எழும்பூரில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு நேரடியாக வந்து இங்கிருக்கும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த புயலுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட 11 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலமாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து கேட்டறிந்து வருகிறார். முக்கியமாக இந்த புயலின் போதும் புயலுக்கு பிறகு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, முறையாக மழை நீர்கள் வந்து வடிந்தனவா, அதே நேரத்தில் மின்சாரம் முறையாக சென்றடைந்து இருக்கிறதா, மக்களின் குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றனவா என்ற பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அதை கேட்டு தெரிந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த 11 மாவட்ட ஆட்சியரிடம் காணொலி காட்சிகளுடன் மேற்கொண்டு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும், துரித அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு உண்டான தேவைகளை என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆய்வின் போது அவர்களுக்கு ஆலோசனையாளராக வழங்கி வருகிறார். கிருஷ்ணா, தற்போது விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் பெஞ்சல் புயல் மழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்டங்களில் குறிப்பாக தற்போது வரை என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? நிச்சயமாக விழுப்புரம், கடலூர் என்பது முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து துணை முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து ஆய்வு மேற்கொள்ளும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அந்த சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது தற்போது அதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக கூடுதலாக அமைச்சர்களின் போக்குவரத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சரின் நேரடியாக அங்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் மின்சார ரீதியாக அங்கு பாதிப்புகள், ஏனால் புயல் காரணமாக மின்சாரங்களில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறவா, அதை சரி செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக மின்சாரத்துறை அமைச்சரும் நேரடியாக சென்று செந்தில் பாலாஜி நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக மாவட்ட ஆட்சியர்கள் அங்கு உள்ளவர்கள் அதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள், உடனடியாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களுக்கான குறைகளை தீர்க்கிறார்களா என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கே முக்கிய அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களும் இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பித்து இந்த வெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்த விழுப்புரம், கடலூர் ஆகிய பகுதிகளில் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பல்வேறு உத்தரவுகளை தமிழக முதல்வர் இங்கிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். கிருஷ்ணா, டெல்டா மாவட்டங்களிலும் மழை காரணமாக பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக ஏற்கனவே இந்த புயல் வானிலை மைய எச்சரிக்கையின் அடிப்படையில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இந்த புயல் என்பது செல்லும், அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று தமிழக அரசு முன்பே கணித்து அதற்கான முன்னேற்பாடுகள் என்பதை
மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் எதிர்பாராத வகையில் சென்று பாதிப்புகளை ஏற்படுத்தாலும் அந்த இடத்தில் கூட, குறிப்பாக விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அங்கே அனுப்பி முதல்வர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் வயல்கள் என்னென்ன மாதிரியான பயிர்கள் நடக்குதுங்க, அதில் மழையினால் பாதிக்கப்பட்டு நீரினால் என்னென்ன பகுதிகள் மூழ்கி இருக்கின்றன, அதற்கு என்னென்ன மாதிரியான இழப்பீடுகள் வழங்க வேண்டும், அவற்றை மீட்புக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தான் தொடர்ந்து அந்த பகுதியான மாவட்ட ஆட்சியர்களிடம் ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இவ்வாறாக 11 மாவட்ட ஆட்சியர்களும் தனித்தனியாக அவர்களின் நிலைமையை, அதாவது அந்த மாவட்டத்தின் நிலைமையை கண்டறிந்து அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்போது சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோரிடம் அமர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு அதற்குண்டான உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குவதாக தெரிய வந்திருக்கிறது. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விழுப்புரம் மழை பாதிப்பு தொடர்பாக அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களிடமும் மீட்பு பணிகள் பற்றி கேட்டறிந்திருக்கிறார். அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி, சிவசங்கர் மற்றும் KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் இந்த ஆலோசனையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் நேற்று அதற்கு முன்தினம் என நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் பயிர்கள் பலத்த சேதமடைந்திருக்கின்றன. மேலும் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு பாதுகாப்பாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மழை பாதிப்பு தொடர்பாக அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதேபோல பாதிக்கப்பட்ட பல்வேறு மாவட்டங்களின் நிலவரங்கள் பற்றியும் அவர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் கேட்டறிந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மழை தொடரும் பட்சத்தில் அது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் முதலமைச்சர் இந்த ஆலோசனையில் கேட்டறிந்து வருகிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அங்கு தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கும் அடிப்படை வசதிகள் பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.